अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपकथामह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनलिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। हरे नारायण श्रीमती। हरे कृष्ण प्रणाम सुधाजी। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। भक्तिवेदांत स्वामी श्रील प्रभुपादिக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பாகவத பிரார்த்தனை பண்றீங்களா? हरे कृष्णा। प्रणाम माताजी। प्रणाम माताजी। हरे कृष्ण माताजी। प्रणाम प्रणाम माताजी। ராஜலட்சுமி மாதாஜி பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க. ओके माताजी। हरे कृष्णा। सर्वशास्त्राप्ति पीयूष सर्व वेदैक सत्फला सर्व सिद्धांत रत्नाट्य सर्वलोकैक त्रिप्रदा सर्वभाव भागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिदुवन्दोदितादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्ष सरायते सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुते मत्येह बंधो मत्संगिन् मत्कुरो मन्महादन मत्सितारः मत्वाक्य मदानंद नमोस्तुते असाधु साधु ददायिन् अधिनोच्चरदाहर अनामुञ्च शाकासिन् मां प्रेम्णा ஹிருத்கண்டயோஸ்புராம். மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவரமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது புத்தகம் 22வது அத்தியாயம் ஸ்லோகம் 6. ஸ்லோகம் 6. ஹாடகாசன ஆஷூனான் ஸ்வதிஸ்ன்யேஷ்வ இவ பாகவான் பாவகான் ஸ்ரத்தா சம்யம்யம சம்யுக்த பிரீத பிராக பவாக்ரஜான். படிக்கிறேங்க மாதாஜி. சரிங்க. இந்நான்கு மகா முனிவர்களும் சிவபெருமானுக்கு மூத்தவர்கள் ஆதலினால் அவர்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருந்த தோற்றமானது
பலிபீடத்தில் எரிகின்ற நெருப்பினை போல இருந்தது. பிருது மகாராஜா அவர்களிடத்து கொண்டிருந்த உயர்ந்த மரியாதை மற்றும் மதிப்பின் காரணமாக மிகவும் அடக்கத்துடன் பேசத் தொடங்கினார். பொருளுரை. குமாரர்கள் இங்கே சிவபெருமானின் மூத்த சகோதரர்களாக குறிப்பிடப்படுகின்றனர். பிரம்மதேவனிடமிருந்து இந்நான்கு குமாரர்களும் தோன்றியவுடன் அவர்கள் மனம் முடித்து மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டனர். படைப்பின் ஆரம்பத்தில் மக்கள் தொகை மிக அதிக அளவில் தேவையாக இருந்தது. ஆகையினால் பிரம்மதேவன் ஒரு மைந்தனை படைத்து அவன் மற்றொருவனை படைக்க வேண்டும். இவ்வாறாக மக்கள் தொகை அதிகரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். குமாரர்களிடமும் அவர் இதுபோல வேண்டிய பொழுது அதை அவர்கள் மறுதலித்தனர். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருந்து பகவானுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று விரும்பினர். குமாரர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லது திருமணமே முடிக்காதவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் மனம் முடிக்க மறுத்தவுடன் ஆத்திரத்தினால் பிரம்மதேவனின் கண்கள் சிவந்தன. அப்போது அவர் கண்களுக்கிடையிலிருந்து சிவபெருமான் அல்லது ருத்ரர் என்பவர் தோன்றினார். இதனைத் தொடர்ந்தே தமோ குணமானது ருத்ரன் என்றறியப்படுகிறது. சிவபெருமானுக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அச்சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ருத்ர சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனாலும் அவர்களும் வைணவர்களே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இங்க வந்து டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். இங்க குமாரர்கள் நேத்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். பிருத்து மகாராஜாவை வந்து 4 குமாரர்கள் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர்கள் எல்லாம் தூய பக்தர்கள் அப்படிங்கறதுனால இயற்கையாகவே பிருத்து மகாராஜா அவரும் பக்தர் அப்படிங்கிறதுனால ஒரே இனம் பக்தர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொள்வதில் மிகவும் ஆர்வமுடையவர்களாக ரொம்ப எந்தூசியஸமா எந்திரிச்சு அவங்களுக்கு நெடுஜான் கடையாக விழுந்து வணங்குறார். ஒரு பிராமணர்களுக்கு மேல வைஷ்ணவர்கள். அப்ப வைஷ்ணவர்களை வந்து ஒரு தூய பக்தர் நம்ம இல்லத்திற்கோ இல்ல நம்ம கிட்டேயோ வரும்போது அவர்களுக்கு நாம் உரிய மரியாதை தர வேண்டும். அப்படி அங்க வந்து மரியாதை தர்றார். ஏன்னா இங்க குமாரர்கள் வந்து பிரம்மதேவரோட புத்திரர்கள். ஆரம்பத்துல பிரம்மா வந்து முதல் ஜீவராசி. பிரம்மா எப்படி தோன்றினார்னா பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றினார். அவருக்கு வந்து அதனாலதான் சுயம்பு நாரதபு அப்படின்னு சொல்லப்படுறார். ஆத்மபு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறார். ஏன்னா பிரம்மாவுக்கு தாய் தந்தை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பகவானே தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் அனைத்துமாக இருந்து தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே அப்படின்னு சொல்லி மனசுல வேதத்தின் ஞானத்தை புகட்டுகிறார். குமாரர்கள் இங்க சிவபெருமானோட மூத்த சகோதரர்கள். ஏன்னா சிவபெருமானுக்கு முன்னமே பிரம்மாவிடமிருந்து தோன்றியவர்கள். அப்போ இந்த ஆரம்பத்துல பிரம்மதேவருக்கு வந்து இந்த படைப்பு தொழில் கொடுக்கப்பட்டதுனால அவர் தன்னுடைய புத்திரர்களை எல்லாம் என்ன பண்றாருன்னா படைப்புக்கு உதவுமாறு பிரஜாபதிகளை ஆகிற மாதிரி கேட்டார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாரதரோட இன்ஃபுளுயன்ஸ்னால நாரதர் சொல்றாரு, அப்படியெல்லாம் போயிடாதீங்க, யாராவது கல்யாணம்னு சொல்லி மாட்டுனீங்க அவ்வளவுதான், சிக்குனீங்க. குடும்ப வாழ்வு கிரகம் அந்த கூபம் அப்படின்னு சொல்லி, கிரகம் அப்படின்னா வீடு, இல்லற வாழ்வு அப்படின்னாலே அது வந்து வீடுனா அந்த கூபம், இருண்ட கிணறு. இருண்ட களத்துக்குள்ள ஒருத்தன் விழுந்தா என்னவா? சத்தம் போட்டாலும் வெளியில கேட்காது, சாகவும் முடியாது, பொழைக்க முடியாது. அந்த இருண்ட கிணத்துக்குள்ள கூச்சலிட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருந்து சாக வேண்டியதுதான். அப்ப அணுவணுவா சாகணும். அது மாதிரி இந்த இல்லறம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது. தயவு செஞ்சு அதுக்குள்ள போயிடாதீங்க. ஆத்ம ஞானத்தை தேடி நீங்க எல்லாம் சன்னியாசம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்றாரு. அதனாலேயே பிரம்மதேவருக்கு நாரதர் மேல கோபம். நான் இங்க வந்து படைப்பு தொல்லை உண்டாக்கும்படி பகவான் எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு. ஆனா இந்த நாரதரும் அதுக்கு இடைஞ்சல் பண்றாரு. வரவங்களை எல்லாம் சன்னியாசம் எடுத்துக்க சொல்றாரு. அப்புறம் எப்படி நான் குழந்தைகளை பெற்று அந்த மக்கள் தொகையை பெருக்க முடியும்? அதனால அவருக்கு நாரதர் மேல கோபம். அழுந்தாலும் ஒரு தந்தைங்கிறதுனால அதை பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிறார். அப்ப இந்த 4 குமாரர்கள் நாரதரோட அறிவுரையின்படி சன்னியாசம் எடுத்துட்டாங்க. அதனால இங்க மக்கள் தொகையை பெருக்க முடியல. இப்படியே ஒவ்வொருத்தரையும் பண்றாரு அப்படின்ட்டு இங்க பிரம்மாவுக்கோ கோபம்.
அதனால கடும் கோபத்துல அவர் இருக்கும்போது நெற்றிக்கண்ணுல அவர் மறுபடியும் படைப்பு தொழிலை தொடங்கும் போதுதான் ருத்ரன் உருவாகிறார். கோபத்துல உண்டானதுனால அவரோட புருவங்களுக்கு மத்தியில நெற்றியில உருவானதுனால அவர் ருத்ரன் அப்படின்னு சொல்லப்படுறார். ஏன்னா கோபம்ங்கிறது என்ன குணம்? தமோ குணம். தமோ குணத்தினால ருத்ரன் உண்டானதுனால அவரும் தமோ குணத்தினோட பேஸ்லயே பிறக்கிறார். இப்போ ஒரு குழந்தை வயிற்றில் உண்டாகும் போது அவங்க தாய் எந்த மனோநிலையில இருக்கிறாங்களோ அதே மனோநிலை தான் குழந்தைக்கு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு மியூசிக் கேளுங்க. இப்ப அதான் குழந்தைங்க வயிற்றுல உண்டானோடனே அதுக்கு தனியா கிளாஸுக்கு போறாங்க. நாமெல்லாம் பாகவதம் கேளுங்க, பகவத்கீதை கேளுங்க, உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்குன்னா கேட்க மாட்டேன்னு காசு கொடுத்து போய், ஏன்னா இதெல்லாம் ஓசுல கிடைக்கும் இல்லையா? எதுவுமே நல்லது ஃப்ரீயா கிடைச்சா கூட மக்கள் அதை சந்தேகிப்பாங்க. இப்ப வைரம் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குற அப்படின்னு தங்கமயில் சொல்லியிருக்காரு, வீடு வீடா கொடுத்தாருன்னா அது கண்டிப்பா போய் செக் பண்ணுவாங்க. என்னடா ஃப்ரீயா கொடுக்குறாரு, நிஜமா அது தங்கமா இல்ல கண்ணாடிக்கல்லான்னு. ஏன்னா மக்கள் அந்த இனாம கிடைச்சா எதுக்குமே மதிப்பு இல்லை. அதனாலதான் பகவத்கீதை கூட நாம பணம் கொடுத்துதான் வாங்கணும். பணம் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா படிக்க மாட்டாங்க, கொண்டு போய் புக் ஷெல்ஃப்ல வச்சிருவாங்க, அட்டாரியில போட்டு வச்சிருவாங்க. பணம் கொடுத்ததுக்காகவாது நாம் படிக்கலாமே 4 வார்த்தை அப்படின்னு எடுத்து படிப்பாங்க சிலரெல்லாம். அப்பவாது அவங்களுக்கு அந்த தொடர்பு வந்துடும். சில பிரபுபாதர் அவருடைய அசோசியேஷன் கிடைச்சிரும், பகவானை பற்றிய ஞானம் கிடைச்சிரும். சோ இந்த மாதிரி அந்த குமாரர்கள் என்ன பண்ணாங்கன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி, அதாவது திருமணமே செய்யாம குழந்தைகளாகவே, அவங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளாகவே இருப்பாங்க, வளரக்கூட மாட்டாங்க. அதனால பிரம்மதேவருக்கு கோபம் கண்களுக்கு இடையில ருத்ரனை படைக்கிறார். அவர் அதனாலதான் தமோ குணத்துல ருத்ரன் அப்படின்னு அறியப்படுகிறார். அப்போ சிவபெருமானுக்கு கூட ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அது ருத்ர சம்பிரதாயம். ஏன்னா சிவபெருமான் வைஷ்ணவானாம் யதா சம்போ, வைஷ்ணவர்கள்லயே மிக உயர்ந்த வைஷ்ணவர். எப்பொழுதும் பகவானை பற்றிய சிந்தனையிலேயே அவர் எப்போ தவம் புரிஞ்சுட்டே இருப்பார். பார்வதி தேவி கூட அவர் இல்வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, ஆனா எப்பவுமே தவத்துல ஆழ்ந்தே இருப்பார். ஸ்லோகம் 7. பிருத்துர் உவாச்ச அஹோ ஆச்சரிதம கிம் மே மங்களம் மங்களாயனாக யஸ்யவோ தர்ஷனம் ஹி ஆஷூத் துர்தர்ஷனாம் ச யோகிபிஹி. ஹரே கிருஷ்ண மத்தாஜி. படிக்கிற மத்தாஜி. படிங்க மதாஜி. மொழிபெயர். பிருது மன்னர் கூறினார், எனது மரியாதைக்குரிய மகா முனிவர்களே, மங்களமே உருவெடுத்து வந்தவர்களே, சக்திமிக்க யோகிகளின் பார்வைக்கும் நீங்கள் அரிதானவர்கள். உண்மையில் நீங்கள் மிகவும் அரிதாக காணப்படுபவர்கள். எந்தவித முயற்சியுமின்றி எனக்கு நீங்கள் காட்சி தந்தமைக்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பொருளுரை. ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சியில் ஒருவனுக்கு அசாதாரணமான ஒன்று நேரிடுவானால் அது அஞ்ஞாத சுக்கிருதி அல்லது ஒருவனது அறிவுக்கு எட்டாத மங்களமான செயலினால் அது நேரிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். முழுமுதற் கடவுளையோ அல்லது அவரது உண்மையான பக்தனையோ நாம் காண நேரிட்டால் அது ஒன்றும் சாதாரண சம்பவம் அன்று. அவ்வாறு நேர்ந்தால் அது ஒருவனின் முந்தைய நல்வினை பயனால் என்று ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இது பகவத்கீதை 7.28 உறுதி செய்யப்பட்டது. ஏஷாம் துவந்தகதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம். தான் செய்த பாவச் செயல்களின் பலன்களில் இருந்து ஒருவன் முற்றிலும் விடுபட்டு புண்ணிய செயல்களில் ஈடுபட்டால் பக்தி தொண்டிலும் ஈடுபட முடியும். பிருது மகாராஜாவின் வாழ்க்கை முழுதுமே மங்கள செயல்களினால் நிரப்பப்பட்டு இருந்தும் குமாரர்களின் தரிசனம் தனக்கு எப்படி கிடைத்தது என்று வியந்தார். தான் அப்படி என்ன புண்ணியம் செய்தோம் என்று அவரால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லை. இது பிருது மகாராஜாவின் அடக்கத்தினையே காட்டுகிறது. அவர் வாழ்க்கை முழுவதுமே புண்ணிய செயல்களால் நிரம்பியதினாலேயே பகவான் விஷ்ணு அவரை பார்க்க வந்தார். அதோடு குமாரர்களும் அவரை பார்க்க வருவார்கள் என்று அவர் தானே கணித்து கூறினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஒருவருக்கு ஆன்மீக வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படுமானால், ஒருவனுக்கு அசாதாரணமான ஒன்று நேரிடுமானால், அது அசாதாரணமா ஒரு நல்லது நடக்குது, ஆனா எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு நடக்குது அப்படின்னா அது அவங்க செஞ்ச மங்கள செயல்களினால் அது நேரிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த சுக்கிருதி எப்படி வந்தது அப்படின்னா அஞ்ஞான சுக்கிருதி, அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்ச சிலர் நாமத்தை சொல்லலாம், அது கூட சுக்கிருதி. அப்படி நாமங்கள் சொல்லி 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 அவங்களுக்கு சுக்கிருதி உண்டாகும். இப்ப சிவனோட நாமத்தை சொன்னவங்க எல்லாமே இப்போ
தூய வைஷ்ணவர்களாக தூய பக்தி தொண்டு செய்யும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறாங்க. சோ ஏதோ ஒரு வகையில் அந்த சுக்ருதி உயரும் போது பல புண்ணியங்கள் செய்து பாவங்கள் நீக்க பெற்றவர்களாலேயே இந்த பக்தி தொண்டை எடுக்க முடியும். 7.28 ஏஷாம் தொந்தம் கதம் ஏசாந்த்வந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கருணாம் திக்த்வந்த்வ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடபிரதாக அப்படின்னு பகவான் சொல்றார். அதாவது முற்செயல்களில் பல புண்ணியங்கள் செய்து பாவச் செயல்கள் நீக்க பெற்றவர்களாலே பக்தி தொண்டுல ஈடுபட முடியும். அப்ப அந்த நிறைய பேருக்கு அந்த சுக்ருதி கிடைக்காமத்தான் இந்த உலகத்துல பக்தி தொண்டை எடுக்க முடியாம திரியிறாங்க, அலைந்து திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னும் எவ்வளவு பிறவி எடுக்க வேண்டியமோ, எவ்வளவு பிறவி எடுத்தாலும் கடைசியில ஒரு பிறவி கண்டிப்பா ஏதோ ஒரு பிறவில கண்டிப்பா இந்த நிலைக்கு வந்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. எங்க சுற்றி திரிந்தாலும் இதுதான் கடைசி படி. நீங்க வெளியேற வேண்டும் என்றால், இந்த ஜட உலகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் பக்தி தொண்டை கையில் எடுத்தே ஆகணும். பகவானுக்கு பணி செய்தே ஆகணும். நான் செய்ய மாட்டேன், அதெல்லாம் இல்லாம போயிடுவேன் அப்படின்னா முடியவே முடியாது. அப்போ முடவன் தேன் கொம்புக்கு ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பேரு நாங்கெல்லாம் போயிருவோம், பகவான்கிட்ட போயிருவோம். நீங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாங்கெல்லாம் எதுவுமே எங்க மனசுல எல்லாம் எந்த பொறாமையும் இல்லை, நாங்கெல்லாம் நேர்மையா இருக்கிறோம் அப்படின்லாம் கட்டுக்கதையெல்லாம் பேசி வாய்ச்சாடல் எல்லாம் போக முடியாது. பகவானுக்கு முழுமையாக பக்தி தொண்டு செய்ய வேண்டும். பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், இதெல்லாம் தான் பக்தி தொண்டு. பகவானுக்கு சேவை செய்யறதுன்னா நேரடியா போய் சேவை செய்யறது இல்ல, போய் அவருக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கறதோ துணி துவைச்சு கொடுக்கறதோ சேவை இல்ல. அவரை பற்றி புகழ் பாடுவது எப்பொழுதும் ரொம்ப ஈஸியான வேலைதான். சோ இப்படி ஒருவர் பக்தரை பார்க்கிறார், தூய பக்தரை பார்க்கிறார் அப்படின்னாலே அதுக்கு அவங்க சுக்ருதி இருந்தா தான் பார்க்க முடியும். திடீர்னு அவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா சுக்ருதி இருந்தா தான் முடியும். அந்த சுக்ருதி இங்க பிருத்து மகாராஜாக்கு நிறையவே இருக்குது. ஆனா அவர் நினைக்கிறாரு, நான் என்ன புண்ணியம் பண்ணினேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மகாஜனங்கள், இந்த குமாரர்கள் எல்லாம் பாக்குறது, ஏன்னா இவங்கெல்லாம் மகாஜனங்கள், இவங்களெல்லாம் பாக்குறது ரொம்ப அரிது. தவம் பண்ணா கூட இவங்களை பார்க்க முடியாது. ஆனா இவங்க நேர்லயே வந்திருக்காங்க என்னை தேடி. நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு தன்னோட அடக்கத்தினால், எவ்வளவு பெரிய பக்தர் அவர், நிறைய அவர் நல்ல செயல்கள், ஏன்னா பகவானுடைய சக்தியாவேச அவதாரம் இருந்தாலும் அவர் அப்படி நினைக்கிறாராம். சோ இது அவரோட அடக்கத்தினை காட்டுது. பக்தர்கள் அப்படின்னாலே ரொம்ப புள்ளை போன்று பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும் பிறரிடம் தனக்கு எந்த மரியாதையும் எதிர்பார்க்காது பிறருக்கு மரியாதை செய்ய அவங்க தயங்காமல் இருப்பாங்க. அவங்கதான் தூய பக்தர்கள். அப்ப இங்க நினைக்கிறாரு, அடக்கத்தின் காரணமா அப்படி நினைக்கிறாரு, என்ன புண்ணியம் செஞ்சனோ இவங்களெல்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் வாழ்க்கை முழுவதுமே புண்ணிய செயலால் நிரப்பப்பட்டிருக்கு. பகவான் விஷ்ணுவே அவரை பார்க்க வந்திருக்கார், அதோட குமாரர்கள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அவருக்கு ஒண்ணும் நம்ம வியூல பார்த்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவர் அப்படி நினைக்கிறார், நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும் இவங்களெல்லாம் பாக்குறதுக்கு, இவங்க எங்களை தேடி வர்றதுக்கு அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் பதம் 8. கிம்தஸ்ய துர்லபதரம் மிக லோகே பரத்ர ச யஸ்ய விப்ரா பிரசீதந்தி சிவோ விஷ்ணுஷ்ச சாமுகः. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பதம் 8. தெய்வ திரு பக்திவேதாந்த சுவாமி சேல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. அந்தணர்களும் வைணர்களும் யாரை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவனுக்கு அரியது இமையிலும் மறுமையிலும் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, அவன் அந்தணர்களும் வைணர்களும் சூழ்ந்திருக்கும் மங்களம் நிறைந்த சிவபெருமான் மற்றும் பகவான் விஷ்ணு போன்றவர்களின் அருளுக்கும் பாத்திரமாகிறான். பொருளுரை. எல்லா மங்களங்களும் நிறைந்த பகவான் விஷ்ணுவின் தொண்டர்களே அந்தணர்களும் வைணர்களும் ஆவார். இது பிரம்ம சம்ஹிதா 5.38 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. படிக்கிறீங்களா மதாதி? ஸ்லோகமா நான் படிக்கவா? பிரேமே ஜனச்சுரி திபக்தி விலோச்சனேன சந்தஸ்ததேவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஸ்யாமசுந்தரமசிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதிபுருஷம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி. முழுமுதற் கடவுளான கோவிந்தனின் மீது பக்தர்கள் கொண்ட அளவுக்கு அதிகமான அன்பின் அடையாளமாகவே பகவானை எப்போதும் அவர்கள் தங்கள் மனங்களில் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள்.
பகவான் எல்லோர் மனங்களிலும் தான் இருக்கிறார். ஆனால் அந்தணர்கள் வைணர்கள் மட்டுமே அவரை தன்னை மறந்ததால் எப்போதும் உண்மையில் பார்க்கவும் உணரவும் செய்கிறார்கள். ஆகையினால்தான் அந்தணர்களும் வைணர்களும் பகவானின் வாகனங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் சிவபெருமானையோ பகவான் விஷ்ணுயோ அல்லது விஷ்ணுவின் அடியாளர்களையோ சுமந்து செல்கின்றனர். 4 குமாரர்களுமே அந்தணர்கள் ஆதலினால் அவர்கள் பிருது மகாராஜாவின் மாளிகைக்கு வருகை தந்தனர். உண்மையில் அங்கே பகவான் விஷ்ணுவும் அவர் பக்தர்களும் கூட இருந்தனர். இதன் முடிவு என்னவென்றால், அந்தணர்களும் வைணர்களும் யாரிடமும் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அவரிடம் பகவான் விஷ்ணுவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இது சீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் ஆன்மீக குருவின் மீது பாடிய 8 பத்தியங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்ஏ பிரசாதாத் பகவத் பிரசாதா. அந்தணரும் வைணருமான ஆன்மீக குருவை மகிழ்விப்பதன் மூலம் ஒரு முழுமுதற் கடவுளை மகிழ்விப்பவன் ஆகிறான். இவ்வாறு முழுமுதற் கடவுள் மகிழ்ச்சி விட்டார் என்றால் அவன் இமையிலும் அறிவியலும் அடையக்கூடியது வேறொன்றும் இல்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ ஒரே நிமிஷம். சோ இங்க பிருத்து மகாராஜா எல்லா மங்களங்களும் நிரம்பியவர். சோ அவர் வந்து தூய வைஷ்ணவர். சோ பிரம்ம சமேதில சொன்ன மாதிரி முழுமுதற் கடவுளான கோவிந்தன் மீது பக்தர்கள் கொண்ட அளவுக்கு அதிகமான அன்பின் அடையாளமாகவே பகவான் எப்போதும் அவர்கள் மனங்களில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். தூய பக்தர்கள் எப்பொழுதுமே தங்கள் மனதுல பகவானை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. பகவான் எல்லார் மனங்களிலும் இருக்கிறார். ஆனால் அந்தணர்களுக்கும் வைணவர்களுக்கும் மட்டுமே அவர் தன்னை காட்டி கொடுக்கிறார். எப்போதுமே அவரை பார்க்கவும் உணரவும் அவங்க செய்யறாங்க. பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாஸ்வாஸ்மி தத்வதா ததோமா தியக்தோ ஞாத்வாஸ் விசதே தத் அனந்தரம். அவங்கதான் பகவானுக்கு எப்பவுமே அருகில் இருக்கிறாங்க. சோ நான் இருக்கிறேன் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப பக்தர்கள் மனதுல அவர் எப்பவுமே பரவச நிலையில ஆனந்தமா இருக்கிறதுனால பக்தர்களும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா பக்தர்கள் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா இந்த ஜட உலகில எப்பொழுதுமே ஏமாற்றம், கோபம், காமம், குரோதம் இதுல தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பகவானுக்கு சம்பந்தப்பட்டவங்க அந்த உணர்வு அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா பகவான் அவங்கள சுத்தமாக்கிடுறாரு. சுத்தமாக்கப்பட்டதனால் அவங்களுக்கு பகவானை பற்றிய உணர்வு மேலும் மேலும் அதிகரிக்கிறது. மங்களம் உண்டாகுது அந்த இடத்துல. ஆனா மற்றவங்களுக்கு அமங்கலம். என்னதான் அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அதுல ஆனந்தத்தை தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கிறது கிடையாது. என்னதான் அவங்க அழகா இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் அங்க வந்து அமைதி இருக்காது அவங்க மனசுல. ஏன்னா அவங்களுக்கு பகவான் உள்ள வெளிப்படல. எல்லார் மனசுலயும் பரமாத்மாவா இருக்கார். ஆனா எல்லார் மனசுல பரமாத்மாவாக இருந்தாலும் அவர் வந்து அங்க தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் அங்க வந்து இருள் நிரம்பி இருக்கும். யாருடைய மனங்களில் இருள் நிரம்பி இருக்கிறதோ அவங்களுக்கு எங்க சந்தோஷத்தை தேட முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷத்தை அவங்க கிடைக்காதனால வெளியில எங்க தேடினாலும் கிடைக்காது. அவங்க வேணா நிறைய பேரை கை காட்டலாம். இவன் தான் என்னோட எதிரி, இவனால என் மனசு கெட்டுது, இவன் தான் என்னை ரொம்ப சஞ்சலப்படுத்துறான் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். ஆனா அவங்களுக்கே எதிரி. மனம் பரம் காரணம். அவங்க மனசுதான் அவங்களுக்கு காரணம். சோ பக்தர்கள் எங்கே சென்றாலும் சிவபெருமானையோ பகவான் விஷ்ணுவையோ அல்லது விஷ்ணுவின் அடியார்களையோ சுமந்தே செல்கின்றனர். 4 குமாரர்களுமே அந்தணர்களா அப்படிங்கிறதுனால அவங்க பிருது மகாராஜாவோட மாளிகைக்கு இங்க வருகை தருகிறார்கள். ஏன்னா பகவான் விஷ்ணுவும் அவர் பக்தர்களும் உண்மையில் அங்க இருக்கிறாங்க. இதன் முடிவு என்னன்னா, அந்தணர்களும் வைஷ்ணவர்களும் யாரிடம் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அவரிடம் பகவான் விஷ்ணுவும் மகிழ்ச்சி அடைகிறார். சோ பகவான் மகிழ்ச்சி அடையணும்னா முதல்ல பக்தர் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒரு தூய பக்தர். அந்தணர்களும் வைஷ்ணவர்களும் யாரிடம் மகிழ்ச்சி அடைகிறார்களோ, ஒரு பக்தர் வந்து இப்போ நாம எல்லாம் இங்க கூடியிருக்கோம், நாம எல்லாருமே சேர்ந்து இங்க சந்தோஷமா இருக்கோம். பக்தர்களுக்கு பக்தர்கள் எல்லாருமே அனுசரணையா இருக்கோம். சோ சந்தோஷமா இருக்கோம். ஆனா இதே பௌதிகவாதிகள் 4 பேர் இதுல இருந்தாங்கன்னா
அந்த சந்தோஷம் போயிரும். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ பக்தர்கள் வேஷம் போட்ட பௌதிகவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தூய்மை இல்லாத நிலையில அடுத்தவர்களை குறை சொல்லிட்டு அதுல இன்பம் காண்பவர்கள் அவங்க எல்லாம் வந்து பக்தர்கள் வேஷம்தான் போட்டிருக்காங்களோன்னு தூய பக்தர்கள் கிடையாது. யாரெல்லாம் குறை பாடிக்கொண்டு எப்பொழுதுமே ஏக்கம், அவங்ககிட்ட புலம்பல் இதெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் தூய பக்தர்கள் கிடையாது. பக்தர்களா ஆனா பயிற்சிக்கு வந்திருப்பாங்க, ஆனா அவங்க மனம் பக்குவப்படவில்லை. அதனால பக்தர்கள் அப்படின்னா எல்லாரையும் ஒரே நிலையில பார்க்க கூடாது. பக்தர்கள்லயே 1ல இருந்து 100% வரைக்கும் நீங்க ஏறக்குறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு தூய பக்தர் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருப்பாரு. அப்போ மற்ற பக்தர்கள் தவறு செய்தா கூட அவர் மன்னிச்சு அவங்களை ஏத்து அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுவார். இதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பக்தர். ஏன்னா மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடியவர்கள். உண்மையிலேயே நம்மள வந்து யாராவது குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம தவறான பார்வையில பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு நண்பன் மட்டுமே நமக்கு வந்து நம்மளோட குறைய சொல்லுவான். நம்மள வந்து துதிப்பாடிட்டு போறவங்க, அதாவது பொய்யாக துதிப்பாடிட்டு போறவங்க உண்மையான நண்பர்கள் கிடையாது. உண்மையான துதிப்பாடுறவங்க நம்ம வைஷ்ணவர்கள் வேற. வைஷ்ணவர்கள் வந்து மற்ற வைஷ்ணவர்களை புகழ வேண்டும், அதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பொய்யாக புகழிரை பண்றது அது வந்து அதனால நம்மளுடைய எண்ணம் வந்து பாராட்டை மட்டும் ஏத்துக்கிட்டு நம்ம குறைகளை எல்லாம் மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நண்பர்களை நாம் தேடக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம பாராட்டவும் வேண்டும், அதே சமயம் நம்மளுடைய குற்றங்களை சரியான விதத்தில் மனசு நோகாம சுட்டி காட்டுபவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். இப்ப எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாத, அந்தனரும் வைணவருமான ஆன்மீக குருவை மகிழ்விப்பதன் மூலம் ஒருவன் முழுமுதற் கடவுளை மகிழ்விப்பவன் ஆகின்றான். அவ்வாறு முழுமுதற் கடவுள் மகிழ்ச்சியுற்றார் என்றால் அவன் இன்மையிலும் மறுமையிலும் அடையக்கூடியது வேறொன்றும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 9. நைவலஷயதே லோகோ லோகான் பரியடதோ அபியான் யதா சர்வம் திருஷம் சர்வ ஆத்மானம் ஏ அந்ய ஹேதவஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஸ்மிருத மகாராஜா தொடர்ந்து கூறினார், எல்லோர் மனங்களிலும் இருந்து கொண்டு நடக்கின்ற எல்லாவற்றையும் ஓர் சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் முழுமுதற் கடவுளை ஒருவனால் அறிய முடியாதது போலவே எல்லா உலகங்களுக்கும் சென்று வரும் உங்களையும் அறிய முடியாதவர்களாக மக்கள் இருக்கின்றனர். ஏன் பிரம்மதேவனும் சிவபெருமானும் கூட பரமாத்மாவை அறிய முடியாதவர்களே. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. முகியந்தி யத் சூரைய, உயர்ந்த தேவர்களான பிரம்மதேவன், சிவபெருமான், இந்திரன் மற்றும் சந்திரன் போன்றவர்களே முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்ளும் முயற்சியில் குழப்பமுறுகின்றனர். பூமியில் கிருஷ்ணர் இருந்த போது கூட பிரம்மதேவனும் தேவேந்திரனும் அவரை தவறாகவே புரிந்து கொண்டனர். முழுமுதற் கடவுளான முழுமைப்பொருளை அருவமானவர் என்று சொல்லும் யோகிகளையும் ஞானிகளையும் பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? அதுபோலத்தான் உயர்ந்த பெரியவர்களும் வைணவர்களுமான 4 குமாரர்களை அவர்கள் இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா லோகங்களுக்கும் சென்று வந்தும் சாதாரண மனிதனின் கண்களுக்கு அவர்கள் புலப்படுவதில்லை. சனாதன கோஸ்வாமி பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை காண சென்ற பொழுது சந்திரசேகர ஆச்சாரியரால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. முடிவாக முழுமுதற் கடவுள் எல்லோர் இதயங்களிலும் இருந்தும் அவரது தூய்மையான பக்தர்களான வைணவர்கள் உலகின் எல்லா பாகங்களுக்கும் சென்று வந்தும் ஜட இயற்கையின் குணங்களின் கீழ் இருப்பவர்களுக்கு வைணவர்களையோ பிரபஞ்ச தோற்றங்களுக்கும் காரணகர்த்தாவான முழுமுதற் கடவுளையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஒருவனால் முழுமுதற் கடவுளையோ அல்லது ஓர் வைணவரையோ பௌதீக கண்களினால் பார்க்க முடியாது. ஒருவன் தன் புலன்களை சுத்தம் செய்து பகவானுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபட வேண்டும். அதன் பிறகே படிப்படியாக அவன் முழுவதற் கடவுளையும் ஓர் வைணவரையும் யார் என்று உணர முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஸ்ரீமத் பாகவதத்துல ஆரம்பத்திலேயே முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, மொய்யந்தி யத் சூரையக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ யத்தர திருஷகோ அமிர்ஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு. மொய்யந்தி யத் சூரையக, மொய்யந்தி அப்படின்னா குழம்புவது, சூரைய அப்படின்னா அசூர அசுர.
சூர அப்படின்னா தேவர்கள், அசுர அப்படின்னா அசுரர்கள். சூரையக தேவர்களும் கூட, ஈவன் பிரம்மதேவன், சிவபெருமான், இந்திரன், சந்திரன் போன்றவர்கள் கூட முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்ளுவதில் குழம்புகிறார்கள். ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான வழிபாடு இருக்கு. தேவர் வழிபாடு, முட்டாங்களுக்கு சீலை கட்டி வேஷ்டி கட்டினா கூட அதுக்கு ஒரு பேரை போட்டு வழிபடுறவங்க மக்கள். தன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி எத்தனையோ பெயர்கள், எத்தனையோ சிலை வடிவங்கள்ல செஞ்சு அவங்க எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலம் போக 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 மக்கள் வந்து பல குழப்பங்கள்ல அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு, அப்புறம் பலவிதமான தேவ வழிபாடுல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா உயர்ந்த வழிபாடு, சத்துவகுண வழிபாடு அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு ஆராதனை செய்யறதுதான். அதுதான் சிவபெருமானே பார்வதி தேவிக்கு பத்ம புராணத்துல சொல்றார். பார்வதி தேவி கேக்குறாங்க, ஏன் இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு வழிபாடு பண்றாங்க, இதுல யாரு உயர்ந்தவர், யாரை நாம வழிபட்டால் சிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்றாரு, ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி தத்யானாம் சமர்ஜனம் அப்படின்னு. ஆராதனைகள்லயே மிக உயர்ந்த ஆராதனை இது விஷ்ணு ஆராதனை அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு சிவன். விஷ்ணு ஆராதனைன்னா பகவான் கிருஷ்ணர் தான் அவர் குறிப்பிடுறார். கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வேறுபட்டவங்க கிடையாது. அப்போ இந்த பூமியில கிருஷ்ணர் இருந்தப்ப கூட பிரம்மதேவனும் தேவேந்திரனும் கூட அவர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பிரம்மதேவன் நினைக்கிறாரு, யாரா இந்த மாடு மேய்க்கிற சிறுவன் இத்தனோண்டு இருந்துட்டு இத்தனை வேலை பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் கோபர்களையும் அந்த பசு கன்றுகளையும் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாரு. அதே போல தேவேந்திரன் என்ன பண்றான், தனக்கு வழிபாட்டை இந்த சின்ன பையன் தடுத்து நிறுத்திட்டானே, என்ன வழிபடுறத விட இந்த கோவர்தன மலையை வழிபட சொல்லி இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டானே, இவங்களெல்லாம் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சம்மர்தன மேகங்களை எல்லாம் கூப்பிட்டு இவங்களெல்லாம் நல்லா கடைசி சொட்டு வரைக்கும் மழை நல்லா கொடுத்து வெள்ளம் எல்லாம் வர வச்சு அவங்கள அதுலயே எல்லாரையும் சாகடிங்க, மூழ்கடிங்க அப்படின்னு சொல்லிடுறான் தேவேந்திரன். ஆனா ஒரு சொட்டு கூட அவங்கள தாக்க முடியாத அளவுக்கு பகவான் அந்த கோவர்த்தனத்தையே குடையா வச்சு சுண்டு விரல்ல ஒரு வாரம் தூக்கி லீலை புரிகிறார். அப்புறம்தான் தெரியுது இவங்களுக்கு, ஓ இது சாதாரண வேலை கிடையாது, பகவான் தான் இது பண்ண முடியும்னு பிரம்மதேவனும் தேவேந்திரனும் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பரிகாரம் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ முழுமுதற் கடவுளான முழு மெய்ப்பொருளை அருவமானவர்கள்னு சொல்ற யோகிகளோ ஞானிகளோ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா யோகிகளோ ஞானிகளோ வந்து பகவானை அடையவே முடியாது. உருவமற்ற ஒன்றை வணங்கும் ஞானிகளும் பரமாத்மாவை வணங்கும் யோகிகளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் முழுமுதற் கடவுளான பகவானை? சோ அதே போலத்தான் இங்க 4 குமாரர்கள் வைணவர்கள் அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா லோகங்களுக்கும் போய் வரலாம், ஆனா கண்ணுக்கு யாருக்கும் புலப்பட மாட்டாங்க. இப்போ சூட்சுமமாக எப்படி நாரதர் சர்வலோக சஞ்சாரி, நாரதர் வந்து யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். சில பிரபுபாதர் தனது நெருங்கிய சகாக்களுக்கு மட்டும் இதை சொல்றார், சீடர்களுக்கு. இன்னைக்கு நாரதர் வந்து உட்கார்ந்து இருந்தார் பாத்தீங்களா அப்படின்னு. நிறைய வாட்டி நாரதர் வந்து அவர் கீர்த்தனம் பண்ணும்போது நிறைய பேர் ஆடுவாங்க, உற்சாகமா ஆடி நடனம் எல்லாம் ஆடி கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சில பிரபுபாதர் வந்து ரொம்ப உருக்கமா ஹரே கிருஷ்ண நாமத்தை பாடிட்டு இருப்பார். அப்ப அவங்க எல்லாம் கேட்பாங்க, உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்தது, நீங்க ரொம்ப உருக்கமா பாடிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்ன அவ்வளவு இதா இருந்தது, எக்ஸ்டசியா இருந்தது அப்படின்னு கேக்குறப்போ, இன்னைக்கு நாரதர் வந்திருந்தா நீ பாக்கலையா அப்படின்னு கேட்பாராம். இது வந்து பல சமயங்கள்ல நடந்திருக்கு. இப்ப குருமகராஜர் கூட சில சமயம் பார்வதி தேவி சிவபெருமான் அந்த கூட்டங்கள்ல வந்தத, ஃபெஸ்டிவல்ல கூட்டங்கள்ல வந்தத அவரும் பார்த்திருக்கார். இப்படி தூய அதாவது பிரேமேஞ்சன பக்தி விலோச்சன இப்ப சந்த சதைவ ஹிருதேஷு விலோகயந்தின்னு நாம இப்ப பிரம்மதேவர் பாடினத படிச்சோம் இல்லைங்களா? சோ அந்த பிரேமேஞ்சன, அந்த பிரேமை எனும் மைப்பூசப்பட்ட கண்களால் மட்டுமே அந்த தூய பக்தர்களை காண முடியும். இப்ப சனாதன கோஸ்வாமி பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை காண சென்ற போது சந்திரசேகர ஆச்சாரியாரால் மட்டும் அவரை அடையாளம் காண முடியல. ஏன்னா அவர் சந்தேகப்பட்டார், இவர் கடவுள் கிடையாது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனா சத்கோஸ்வாமிகளுக்கெல்லாம் தெரியும்,
சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் அப்படிங்கிறது. சோ முழுமுதற் கடவுள் எல்லார் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அத கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப தூய்மையான பக்தர்களான வைணவர்கள் உலகின் எல்லா பாகங்களுக்கும் சென்று வந்தும் ஜட இயற்கையின் குணங்களின் கீழ் இருப்பவர்களுக்கு வைணவர்களையோ பிரபஞ்ச தோற்றத்திற்கும் காரணமான முழுமுதற் கடவுளையோ புரிந்து கொள்ள முடியாது. சோ ஒரு பக்தனால் மட்டுமே பகவானை புரிஞ்சுக்க முடியும். சோ பக்தியை வளர்த்திக்கணும். அப்பதான் பகவானை மைப்பூசப்பட்ட கண்களால் காண முடியும். இந்த ஜட கண்களால காண முடியாது கண்டிப்பா. அர்ஜுனன் கூட அந்த பௌதிக ரூபத்தை, விராட் ரூபத்தை எப்படி பாக்குறாருன்னா திவ்யமான கண்களை கொண்டு. பகவான் அவருக்கு திவ்யமான கண்களை தர்றப்பதான் அவரால் பார்க்க முடியுது. பகவானே நேர்ல வந்தும் கூட அங்க துரியோதனன், துச்சாதனன் இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியவே இல்லை. அங்க இருக்கிற பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி, குந்தி தேவி, பீஷ்மர், துரோணாச்சாரியார் இவங்களுக்கு மட்டும் பகவானாக தெரிகிற அவர் மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண மனிதராக அவர் புலப்படுகிறார். ஏன்னா அவங்களுக்கு பிரேமை எனும் மை பூசப்படவில்லை அவங்க கண்ணுல. அவங்க ஜடக்கண்களுக்கு ஜடமாகவே தெரிகிறார். ஆனா பக்தர்களுக்கு எப்படி தெரிகிறார்? தூய அவருடைய திவ்யமான ரூபத்துல பக்தர்களுக்கு தன்னை காணிச்சு கொடுக்கிறார். சோ எப்பவுமே நாகம் பிரகாச சர்வசே யோகமாயா சமாவிருத முடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம் அப்படிங்கிறார். சோ யார் தன்னை சரணடைகிறார்களோ, பக்தியால் யார் அன்பு தொண்டு செய்கிறார்களோ அவங்களுக்கு மட்டுமே தன்னை காணிச்சு கொடுக்கிறார். இல்லைன்னா என்ன பண்றார்? யோகமாயா சமாவிரத தனது யோகமாயினால் தன்னை மறைத்து கொள்கிறார். மூடோயம் நாபி ஜானாதி மூடர்கள் என்னை கண்டு கொள்ள முடியாது, அவர்களுக்கு நான் என்னை காட்டி கொடுக்க மாட்டேன். சோ இந்த மூடர்கள் என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் கடவுளை நம்பலையோ அவங்க மேலும் மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தப்படுகிறார்கள், அறியாமையில் ஆழ்த்தப்படுகிறார்கள். ஏன்னா பகவானை நம்பாதவங்களுக்கு, கொஞ்சம் நம்பி மேல மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றவங்களுக்கு பகவான் அவ்வளவு கிளாரிட்டி தர்றாரு. குழப்பம்தான் இந்த உலகத்துல நாம மீண்டும் மீண்டும் பிறக்க காரணம். ஏன்னா நாம தெளிவில்லாம இங்க பிறந்துட்டே இருப்போம். ஆனா யாருக்கு தெளிவு உண்டாச்சோ, இதுதான் வழி, இதுதான் சிஸ்டம், பகவானுக்கு நாம சேவகன், நாம தவறி விழுந்துட்டோம். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு புரியுது. யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் இயங்குகின்றது, என்னுடைய உறுப்புகள் இயங்குகின்றது, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லை இந்த ஜட உலகத்துல. சோ எனக்கு மேல ஒரு கண்ட்ரோல் இருக்காரு. சோ இது எல்லா விஷயங்களும் புரிய வருது. இப்ப பாகவதம் பாத்தீங்கன்னா பக்தியை மட்டும் சொல்லி தரல, சயின்ஸ். இட் இஸ் அ செல்ஃப் ரிலேஷேஷன், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலேஷேஷன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஜோதிடத்தை கத்துக்கலாம், வானவியலை கத்துக்கலாம், ஹிஸ்டரி கத்துக்கலாம். எத்தனை பேர் எத்தனை ராஜாக்கள் ஆண்டாங்க, என்னென்ன குலத்துல இருந்தாங்க, எந்த காலத்துல இருந்தாங்க, அவங்க எத்தனை பேர் பக்தர்களா இருந்தாங்க, எத்தனை பேர் அபக்தர்களா இருந்தாங்க, இந்த மாதிரி ஹிஸ்டரியில இருந்து ஜியாகிரபி வரைக்கும், மேத்தமெட்டிக்ஸ், ஜோதிடம், வானவியல், அப்புறம் இன்னும் பற்பல துறைகளை நம்மளுக்கு பாகவதத்துல இருந்து எடுத்து கொடுக்கலாம். மருத்துவம் கூட இதுல இருந்துதான். இப்போ ஆயுர்வேத மருத்துவம், வாதம், பித்தம், கபம் இந்த மூணும் வச்சு இதுலதான் சொல்லியிருக்காங்க, பாகவதத்துலதான் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் மருத்துவத்துல ஆதியிலிருந்து நாம சிறந்த வல்லுநர்களாக இருக்கிறோம். மருத்துவம் இப்பெல்லாம் கண்டுபிடிச்ச மருத்துவம் இதை அடிப்படையாக கொண்டதுதான். இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம், இங்கிலீஷ் மெடிசன் என்ன போட்டா அந்த நிமிஷத்துலதான் சரியாகும், ஆனா உள்ள நோய் உள்ள இருந்துட்டே இருக்கும், அது அதிகம் பண்ணும். ஆனா ஆயுர்வேதிக் மருத்துவம்லாம் சுத்தமா கிளியர் பண்ணும். ஆனா அது கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த காலத்துல எல்லாம் மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கிற நேரத்துல மாத்திரை போட்ட உடனே சரியாகணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்கிலீஷ் மெடிசனுக்கு தான் அடிமையா இருக்கிறோம். ஏன்னா இப்ப டைம் யாருக்கு கிடையாது. ஆனா அந்த காலத்துல எல்லாரும் பக்குவமா இருந்ததுனால ஆயுர்வேதிக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட், அது சைடு எஃபெக்டே இல்லாதது. அப்புறம் தனுர்வேதம், தனுர்வித்தைகள், போர்க்கலைகள், மந்திரத்தினாலேயே. அதுவும் இப்பெல்லாம் ஆயுதங்களாலதான், அன்னைக்கெல்லாம் மந்திரங்களாலேயே போருக்கு கருவிகள் உருவாக்கப்பட்டது. அப்படி எல்லாமே இருக்கு, அது எல்லாமே பாகவதத்துல உள்ளடங்கி இருக்கு. நம்மளுக்கு A to Z என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஆனா இது நம்மளுக்கு யாருக்கும் தெரியறது கிடையாது. ஏன்னா ஆன்மீக கண்கள் நம்மளுக்கு கிடையாது, எல்லாம் பௌதிகமாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு பௌதிகவாதியால எப்பவும் பகவானை காண முடியாது. சரணாகதிக்கு ஏற்ப அவர்
தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப பகவானை காண வேண்டும் என்றால் அந்த பிரேமை எனும் மைப்பூசப்பட்ட கண்கள் அதுதான் வேணும். அப்ப ஒரு நாள் முழுமுதற் கடவுளையோ அல்லது ஒரு வைஷ்ணவரையோ பௌதிக கண்களால் பார்க்க முடியாது. ஒருவன் தன் புலன்களை சுத்தம் செய்து பகவானுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபட வேண்டும். அதன் பிறகே படிப்படியாக அவன் முழுமுதற் கடவுளையும் ஒரு வைணவர் யார் என்றும் உணர முடியும். இப்ப ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே. அப்போ அந்த புலன்களுக்கு அதிபதி யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர். அப்போ அந்த ரிஷிகேஷர் நம்ம புலன்களை சுத்தப்படுத்து. இவன் என்ன பௌதிகமான புலன்கள், இந்த பௌதிகமான புலன்களை பகவானை காண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்மீக புலன்கள் கொண்டே நம்ம பகவானை காண முடியும். அப்ப இந்த பௌதிக கண்கள்ல கோடி சூரிய பிரகாசம் உள்ள பகவானை காண முடியுமா? முடியாது. அப்ப இந்த கண்கள் ஆன்மீகமயமாக்கப்படணும் அப்படின்னா எப்பொழுதுமே பகவானுக்கு சேவை செஞ்சா மட்டும்தான் இந்த ஆன்மீக புலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த பௌதிகத்துல எல்லாமே பௌதிகமானது. அப்ப எதை வச்சு நம்ம பகவானை புரிஞ்சுக்கிறது? அப்ப பகவானுக்கு எல்லா உறுப்புகளையும் கொண்டு புலன்களையும் கொண்டு சேவை செய்யும் போது அந்த புலன்கள் சுத்தமாக்கப்படுகின்றது. அதன் மூலமாக நாம் பகவானை காண முடியும். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம். சோ அந்த ஜடத்தினால் களங்கமுற்ற புலன்கள் நம்மளோடது. அப்போ அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவேத் கிராக்கியம் இந்திரியே ஷேவான் முகேசு ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரதியதக அப்படின்னு பக்தி சாமர்த்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஜடத்தினால் களங்கமுற்ற புலன்களை கொண்டு பகவான் கிருஷ்ணரின் நாம ரூப குண லீலை ஆகியவற்றின் திவ்யமான இயற்கையை அடையும் போது மட்டுமே பகவானின் நாமம் ரூபம் குணம் லீலை ஆகியவை தாமாகவே வெளிப்படுத்தப்படுகின்றது. சோ சர்வோபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்வலம் ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சியதே. எல்லா புலன்களுக்கும் எஜமானரான பரமபுருஷ பகவானின் தொண்டில் நமது எல்லா புலன்களையும் ஈடுபடுத்துவதே பக்தி தொண்டு எனப்படுகிறது. ஆன்மீக ஆத்மா அவ்வாறு பரமனுக்கு தொண்டாற்றுகையில் எல்லா பௌதீக அடையாளங்களில் இருந்தும் விடுதலை, தூய்மையான புலன்கள் ஆகிய இரண்டு உபவிளைவுகள் தோன்றுகின்றன. சோ பகவானுக்கு தொண்டாற்றும் போது நம்மளுக்கு தூய்மை அப்படிங்கிறதும் விடுதலை, தூய்மையான புலன்கள் மற்றும் விடுதலை ரெண்டும் உபவிளைவுகள். எப்படி கிடைக்குது? பகவானுக்கு எல்லா புலன்களையும் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவதன் மூலமாக நம்மளுக்கு இந்த உபவிளைவுகள் ரெண்டும் தோன்றுது. தூய்மையான புலன்களும் விடுதலையும் கிடைக்குது. சோ விடுதலை கிடைக்கணும்னா நம்ம பகவானுக்கு தொண்டாற்றியே ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 10. அதனா அபி தே தன்யா சாதவோ கிரகமேதின யத் கிருஹாஹி அர்ஹ வரியாம்பு திருண பூமீஸ்வராவரா. சரிங்க. மொழிபெயர்ப்பு. குடும்ப வாழ்க்கையில் பற்றுடையவன் பெரிய செல்வந்தனாக இல்லாது இருந்தபோதும் அவனது இல்லத்திற்கு தெய்வீக அருளாளர்கள் விஜயம் செய்தால் அவன் மிகவும் பெருமையுடையவனாகின்றான். அவ்வருளாளர்களுக்கு நீரும் அமர்வதற்கான ஆசனமும் உபச்சார பொருட்களும் வழங்கும் அந்த வீட்டின் எஜமானனும் பணியாட்களும் பெருமை அடைகின்றனர். ஏன், அவனது இல்லமே பெருமை அடைகின்றது. பொருளுரை. இந்த உலகத்தில் ஒருவனிடம் பணம் இல்லை என்றால் அவன் பெருமை அடைவது இல்லை. இல்லற வாழ்வில் மிகவும் ஈடுபாடுடைய ஒருவனுக்கு ஆன்மீக உலகில் பெருமைகள் இல்லை. ஆனால் பௌதீக அருளாளர்கள் ஓர் ஏழையின் குடிசைக்கோ அல்லது இல்லறத்தில் அதிக ஈடுபாடு உடையவனிடமோ வருகை தருவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இவ்வாறு நேரும் பொழுது அவ்வீட்டின் எஜமானும் அவனது பணியாட்களும் அப்பெரியவர்களின் பாதங்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரும் அமர்வதற்கு இருக்கைகளும் தந்து உபசரிப்பதனால் அவர்களுக்கு பெருமை பெறுகின்றனர். முடிவாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒரு சாதாரண மனிதன் கூட தெய்வீக அருளாளர்களின் வருகையினால் பெருமை அடைகின்றான். ஆகையினால் தான் ஒரு இல்லறத்தான் ஒரு துறவியின் அருளை பெறுவதற்காக
அவரை தன் இல்லத்திற்கு அழைக்க வேண்டும் என்பது வேத முறைகளில் ஒன்றாக இருக்கின்றது. இம்முறை இப்போதும் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கின்றது. ஆதலினால் தெய்வீக அருளாளர்கள் அல்லது துறவிகள் எங்கே சென்றாலும் அவர்களை உபசரிக்கும் இல்லறத்தார்கள் உன்னதமான அறிவினை பெறுகின்றனர். ஆகையினால்தான் இதுபோன்ற ஆன்மீக வாழ்வின் உயர்வினை அறியாத இல்லறத்தாரின் நன்மைக்காக அவர்களிடம் வருகை புரிவது துறவியின் கடமையாகிறது. பொதுவாக இல்லறத்தார்கள் பொருள் வசதியில் சாதாரணமானவர்களே. அவர்களால் எப்படி சீடர்கள் எல்லோரையும் உபசரிக்க முடியும் என்று கேட்கலாம். ஒரு துறவியினை வரவேற்கும் பொழுது அவரை சுற்றி இருப்பவர்களையும் கட்டாயமாக வரவேற்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. துர்வாச முனிவர் எப்பொழுதுமே 60,000 சீடர்களுடன் தான் வருவார். அதில் யாரேனும் ஒருவருக்கு ஒரு குறை நேர்ந்தால் கூட அவர்களை உபசரிக்கும் இல்லறத்தான் மீது அதிகமாக ஆத்திரம் கொள்வார். ஏன், அவனை சபிக்க கூட செய்வார். ஆனால் உண்மை என்னவென்றால், தன் வீட்டிற்கு வரும் துறவியினையும் அவர் தம் அடியவர்களையும் ஒருவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனோ அல்லது தாழ்ந்தவனோ அதை பற்றி கவலை இல்லை. அவர்கள் குடிப்பதற்கு குறைந்தபட்சம் 1 வாய் தண்ணீராவது கொடுக்க வேண்டும். தண்ணீர் எங்கு கிடைப்பதுதானே? திடீரென வருகை புரியும் ஒருவருக்கு உடனே உணவு தர முடியாவிட்டாலும் குடிப்பதற்கு தண்ணீராவது கொடுப்பது இந்தியர்களின் மரபாகும். அப்படி தண்ணீர் கூட தர முடியாவிட்டால் அவர்கள் அமர்வதற்கு குறைந்தபட்சம் வைக்கோலினால் ஆன இருக்கைகளையாவது அளிக்க வேண்டும். அப்படி வைக்கோலினால் ஆன இருக்கைகள் கூட இல்லை என்றால் தரையினை பெருக்கி சுத்தம் செய்து அவர்களை அமரச் சொல்ல வேண்டும். அதுவும் கூட அவர்களால் முடியாதென்றால் பேசாமல் இருகரம் கூப்பி வரும் பெரியவரை வருக வருக என்று முகமன் கூறி வரவேற்க வேண்டும். அதுவும் கூட அவனால் இயலாது என்றால் அவனும் அவன் குடும்பத்தை சார்ந்தோரும் தங்கள் ஏழ்மையினை எண்ணி கண்ணீர் மல்க வருபவர் துறவியோ அல்லது நாடாளும் மன்னரோ அவர்களுக்கு தங்கள் மரியாதையினை தெரிவிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க தென்னிந்திய பழக்கப்படி அதிதி தேவோ பவ அப்படின்னு விருந்தினர்கள் உபச்சாரம் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம். நம்மளுடைய ஆதி பழமையான முறையின்படியும் இப்போ தற்போது அந்த அதிதி தேவோ பவங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. யாராவது வீட்டுக்கு வந்தா ஏன்டா வந்து தொலைஞ்சாங்க, நாம வெளியில போகணும், நாம வேலைக்கு போகணுங்கிற ஓடிட்டு இருக்கிற இந்த எந்திரமயமான இந்த உலகத்துல விருந்தினர்களை வரவேற்பதற்கோ அவங்களுக்கு உபச்சாரம் பண்றக்கோ இங்க நேரம் கிடையாது. அது வேற. ஆனா இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா, தூய பக்தர்கள் அல்லது குருமார்கள் அதற்கும் மேம்பட்டவர்கள் எல்லாம் வரும்போது நாம எப்படி அவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து விருந்தளித்து அவர்களை மனம் நோகாம வழி அனுப்பணும் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர்கிட்ட பணம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தா கூட அவங்களை எப்படி உபசரிக்கலாம் அப்படிங்கறத இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. சோ பணம் இல்லைன்னா இங்க யாருமே பெருமை அடையிறது கிடையாது. சோ ஆன்மீக உலகில் அவங்களுக்கு பெருமை இல்லாமக்கல்ல, பணம் இல்லைன்னா கூட மானசீக வழிபாடு செய்யலாம் ஒருத்தர். அப்போ அவன் தூய பக்தர் தான். மானசீக வழிபாடு செய்தாலும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதின் பகவான் சொல்றார். ஒரு பூவோ இலையோ ஒரு நீரோ ஒரு குவளையில எனக்காக வெய் அப்படிங்கிறார். அப்போ ஒரு பௌதிக அருளாளர்கள் ஒரு ஏழையின் குடிசைக்கோ அல்லது இல்லறத்தில் அதிக ஈடுபாடு உடையவனிடமோ வருகை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறு நேரும்போது அவ்வீட்டில் எஜமானும் பணியாட்களும் அப்பெரியவர்களின் பாதங்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரும் இருக்கையும் தந்து உபசரித்தால் பெருமை பெறுகின்றனர். கண்டிப்பா வர்றவங்களுக்கு இது நம்மளுடைய பாரம்பரியம். யாராவது வீட்டுக்கு வந்தா தண்ணி குடிங்கன்னு முதல்ல தண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் தண்ணி கூட காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். சில வீடுகள்ல தண்ணி போய் கேட்டா கூட, எங்கேயாவது பயணம் போயிட்டு இருக்கிறவங்க தண்ணி கேட்டா கூட இன்னைக்கு அவங்கள சந்தேகப்படுற அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் இருக்குது. ஏன்னா தண்ணி வாங்கி குடிக்கிற சாக்குல ஏதாவது மருந்து தூவி கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா பொதுவா நம்மளோட நாகரிகம் என்னன்னா, வர்றவர்களை உபசரிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும், அப்புறம் இருக்கை தரணும், உங்களுக்கு உட்கார்றதுக்கு இருக்கை தரணும். சோ ஒரு சாதாரண மனிதன் கூட தெய்வீக அருளாளர்களின் வருகையினால் பெருமை அடைகிறான். யாருடைய வீட்டிற்கு தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீர்த்தங்களையும் தாங்கி வரும். ஏன்னா பகவானையே இதயத்தில் சுமந்து வருகிறார் ஒரு பக்தர்.
அந்த பக்தரை நல்லா வரவேற்கலைன்னா நாம அவமதிக்கிறது அந்த பக்தரை மட்டும் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பகவானையும் பரமாத்மாவையும் நாம அவமதிக்கின்றோம். அதனால அந்த வீடு செழிப்படையாது, அங்க அமங்கலம் கூடிவிடும். யாரெல்லாம் பக்தர்களை நிந்திக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அங்க மகாலட்சுமி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மகாலட்சுமி பகவானோட திருமார்பில் எப்பொழுதும் வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, பக்தர்கள் எப்படி பகவானுக்கு பிரியமோ அது போல மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா அடியாருக்கு அடியாராக தாசானு தாசனாக பகவானே வந்து பக்தனுக்கு அடியவனாக, அகம் பக்த பராதீனோ, நான் பக்தனின் அடியவன் அப்படிங்கிறார், அடிமை அப்படிங்கிறார், பக்தனுக்கு நான் அடிமை அப்படிங்கிறாரு. சோ அப்பேற்பட்ட பக்தனை உபசரிக்கவில்லை என்றால் பகவானுக்கு தன்னை கூட உபசரிக்காம போயிடலாம். ஆனா தன் பக்தனுக்கு அவமானம் ஏற்படும் போது அவர் தாங்கிக்கவே மாட்டார். அதனால எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே ஒரு பக்தர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், யாரெல்லாம் பகவானின் நாமத்தை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் பக்தர் தான். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எப்படியெல்லாம் உபசரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம உபசரிக்கணும். சோ இது வேத முறைகளில் ஒன்று. இப்ப கூட இந்தியால எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்ப தெய்வீக அருளாளர்கள் அல்லது துறவிகள் எங்கே சென்றாலும் அவர்களை உபசரிக்கும் இல்லத்தார்கள் உன்னதமான அறிவினை பெறுகின்றனர். அதன் மூலமா அவங்களுக்கு சுக்கிருதி கிடைக்குது. இப்ப சுக்கிருதின்னு பேசுறோம் இல்லையா, ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்குது. எதுக்கு? ஆன்மீக வாழ்வில் உணர்வதற்காக. அதனால தான் இது போன்ற ஆன்மீக வாழ்வில் உயர்வினை அறியாத இல்லறத்தாரின் நன்மைக்காக அவங்க வீட்டுக்கு கூட அந்த காலத்துல சன்னியாசிகள் போவாங்க. போய் அவங்களுக்கு நல்ல 4 வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதாவது பால் கறக்கிற நேரத்துலதான் அவங்க அங்க இருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு இல்லறத்துல அவங்களுக்கு வேலையே கிடையாது. பால் கறக்கிற ஒரு மாடோட பால் கறக்கிற நேரத்துல அவங்க வீட்டுல இருந்து அவங்களுக்கு 4 நல்லது சொல்லிட்டு வெளியில வந்துருவாங்க. அப்ப இல்லறத்தார்கள் பொருள் வசதியில் சாதாரணமானவர்கள். ஆனால் எப்படி சீடர்கள் எல்லோரையும் உபசரிக்க முடியும் அப்படின்னு நாம கேட்கலாம். ஆனா துர்வாச முனிவர் இங்க என்ன பண்ணார்னா 60,000 சீடர்களோட காட்டுல பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இது துரியோதனோட தந்திரத்தினால என்ன பண்றான்னா, அவன் ரொம்ப வரவேற்று துர்வாச முனிவரை உபசரிக்கிறான். ஆனா இது வந்து அவன் உண்மையான நோக்கத்துல கிடையாது. அப்ப துர்வாச முனிவர், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கப்போ, என்னை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி நீங்க பஞ்ச பாண்டவர்கிட்டையும் போய் அவங்களுக்கும் ஆசீர்வாதம் வழங்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க பஞ்ச பாண்டவர்கள் காட்டில் இருக்காங்க. திரௌபதி அப்பதான் அந்த அமிர்த பாத்திரம், அக்ஷய பாத்திரத்தை மூடி வைக்கிறாங்க. அது ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை தான் திறக்க முடியும். ஆனா இப்பவும் மூடி வச்சுட்டாங்க. அதுக்கு மேல அது வராது, அக்ஷய பாத்திரத்துல வராது. இப்ப என்ன பண்றது? துர்வாச முனிவர் தன்னோட 60,000 சீடர்களோட வராருன்னொன்னே அவங்களுக்கு எப்படி நான் அவங்களெல்லாம் உபசரிப்பேன்? நான் இப்பதானே மூடி வச்சேன். இந்த காட்டுக்குள்ள திடீர்னு எங்க போக முடியும்? இன்னைக்கு இருக்கிற மாதிரி மார்க்கெட் எல்லாம் கிடையாது, பெரிய பெரிய மால் எல்லாம் கிடையாது. காட்டுக்குள்ள என்ன இருக்கும்? பொறுக்கின சில விதைகள், கிழங்குகள் அதுதான் இருக்கும். அதை வச்சு 60,000 பேரை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அவங்களும் பசியோட நடந்து வர்றாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து, அரண்மனையில இருந்து காட்டுக்குள்ள நடந்து வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அப்ப ரொம்ப பசி. நாங்கெல்லாம் போய் நதியில நீராடிட்டு வரோம்னு போயிடுறாங்க. சரி, அவங்க வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நாம எல்லாம் செய்யணுமே, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. அழுது புலம்புறாங்க. அப்ப யாரு இவங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே துயரம்னு சொன்னா பஞ்ச பாண்டவர்களோ திரௌபதியோ கிருஷ்ணா கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மள மாதிரி ஐயோ அம்மான்னு புலம்ப மாட்டாங்க. சோ சாதாரண மனிதர்கள் போல. கிருஷ்ணரை வழிபடும் போது கிருஷ்ணர் அந்த எத்தேச்சியா வர்ற மாதிரி அங்க வர்றார். ஏன்னா கிருஷ்ணர் எல்லார் உள்ளங்களையும் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். உடனே அங்க வர்றார். கண்ணா இப்படி அவர் வந்தோடனே எனக்கு ஏதாவது கொடு அப்படிங்கிறார். என்னடா அவர் தான் இப்படி பண்றாருன்னா கிருஷ்ணரும் வந்து என்னை சோதிக்கிறாரே அப்படின்னு. அப்போ திரௌபதி முழிச்சிட்டு நிக்கிறத பார்த்துட்டு அட்சய பாத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அட்சய பாத்திரத்துல கழுவும் போது ஒரு பருக்கை விட்டுதான் கழுவிருப்பாங்க தெரியாம. அப்போ அவர் அந்த ஒரு பருக்கை எடுத்து அவர் வாயில போடுறார். அந்த கிருஷ்ணர் வாயில போட்டோன்ன சர்வ ஜீவராசிகளும், இந்த அண்டங்கள்ல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் எல்லாருமே மன நிறைவு, வயிறு அப்படியே நிறைஞ்சு போயிருது. யாருக்குமே பசி இல்ல, தாகம் இல்ல. அடுத்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட வாந்தி வந்துடும் அந்த அளவுக்கு. அப்ப இங்க துர்வாச முனிவர் அந்த நதியில இருந்து குளிச்சுட்டு மேல வர்றாங்க. எல்லாருக்கும் ஏப்பம் வருது, சாப்பிட்ட ஏப்பம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட பசி இல்ல.
ஒரு வாய் சாப்பிட்டா கூட வாந்தி பண்ணிருவோம். இப்ப எப்படி திரௌபதி கொடுக்கிற விருந்தை ஏத்துக்கிறது? அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லா சீடர்களும் சொல்றாங்க, குருவே நாம அங்க போக வேண்டாம், எங்களுக்கெல்லாம் பசியே இல்ல, இப்படியே போயிடலாம், அங்க போனா வற்புறுத்துவாங்க சாப்பிட சொல்லி, நம்மளால முடியாது அப்படின்னு. ஆனா இங்க கிருஷ்ணர் என்ன பண்றார்? பீமா நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புறார். அங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா கிருஷ்ணரோட விளையாடல் பாருங்க. நீ போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா அப்படிங்கிறார். அப்ப பீமன் போறாரு. பீமனை தூரத்துல இருந்தே பாத்துட்டாங்க. ஏன்னா ஆஹ் பெருசா இருப்பார் ரூபத்துல பீமன். ஆஹ் ரொம்ப பலம் கொண்டவர். ஆஜானு பாகவரா இருப்பாரு. பார்த்தோன்னே தெரியுது தூரத்துல பீமன் வராரு. சிஷியர்கள்லாம் சொல்றாங்க, குருவே அங்க பாருங்க பீமன் வராரு, அவர் ரொம்ப கோவக்காரரு, நம்ம போகலின்னா நம்மள எல்லாம் தர தரன்னு இழுத்துட்டு ஓடிடுவாரு, எல்லாரையும் புடிச்சு தூக்கிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பீமன் பார்த்தோன்னே பீமன் இவங்களை பார்த்துட்டு ஏன் இவங்க எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு இவர் கொஞ்சம் வேகமா ஓடி வர்றாரு. அவர் ஓடுறத பார்த்துட்டு இவங்க ரொம்ப வேகமா ஓடிட்டாங்க. அப்புறம் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார், என்னை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் சிரிக்கிறார். சரி சரி, ஒரு விருந்தும் வேண்டாம், நீங்க எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்ட்டு அவங்கள காப்பாத்தி விட்டுட்டு கிருஷ்ணர் போயிடுறாரு. அப்போ இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, பகவான் நம்ம கிட்ட இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சிறு தண்ணி, ஒரு குவளையில தண்ணியாவது கொடுத்து நம்ம அவங்கள திருப்திப்படுத்தணும். அமர்வதற்கு சேர் இல்லைன்னா கூட பாயை விரிக்கலாம். இப்படி அவங்களுக்கு என்ன வசதி பண்ண முடியுமோ, நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட இப்படி பல லீலைகள் இருக்கு. சோ ஒரு சமயம் ஸ்ரீபாத ராமானுஜாரியார் அவர்களோட சீடரோட போகும்போது ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அங்க வேண்டாம், இந்த அடியவர் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு ஏழை அவர் வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவர் தங்கிட்ட இருக்கிற அத்தனை பொருட்களையும் போட்டு மளிகை சாமானம் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு பெரிய விருந்து படைக்கிறார். அதனால அவர் ரொம்ப திருப்தி ஆகுறார். சோ எங்க கருணை, பகவானிடம் பக்தி இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு தான் அவங்களும் வருவாங்க. பணம் இருந்துட்டா அந்த வீட்டுக்கு உடனே போயிட மாட்டாங்க. சோ அந்த காலங்கள்ல நிறைய லீலைகள் இந்த மாதிரி பண்டரிபுரத்துல ஒரு நல்ல ஒரு பக்தர், அவர் கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப பகவானோட ஏற்பாட்டுல அவங்க ஜெகநாத் பூரிக்கு போறாங்க. அங்க போய் அவங்க வாழ்ந்து பிச்சை எடுத்து, ஏன்னா செல்வந்தர்கள் தான், ஆனா அந்த செல்வம் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எளிமையான வாழ்க்கை போதுன்னு பயணப்பட்டு அங்க போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி பல லீலைகள் அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் லீலைகள்லாம் நடந்து இப்ப போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரிதான் நிறைய அடியவர்கள் வர்றாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அப்ப அவர் சொல்றார் தன் மனைவியிடம், நீ அந்த மளிகைக்காரர் உங்ககிட்ட ரொம்ப பேசுவாரே, அவர்கிட்ட போய் எல்லா மளிகையும் வாங்கிட்டு வான்னு. ஆனா அந்த ஆள் எதிர்பார்க்கிறதோ அவர் மனைவிய. சோ மனைவி மேல சல்லாபம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே அவர் அங்க அனுப்பி, நாம வைஷ்ணவர்களுக்கு நாம சேவை செய்யணும், அதனால நான் அவர் சொல்ற மாதிரி நீ நடத்துக்கோன்னு சொல்றார். சோ இது அந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி அவங்க எல்லாம் அடியவர்களுக்கெல்லாம் பிரசாதம் பண்ணி அவங்களெல்லாம் திருப்திப்படுத்துறாங்க. ஆனா மறுபடியும் அந்த மளிகைக்காரர் ஒரு சாயந்தரம் வரும்போது அவர் கணவர் சொல்றார், நீ அவரை திருப்திப்படுத்த அப்படின்னு. ஆனா என்ன ஆகுதுன்னா, அந்த மளிகைக்காரர் உள்ள போறார் அந்த ரூம்குள்ள. அப்போ ஜெகநாதர் அங்க உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கு தெரியுது. ஜெகநாதரே அவங்க மனைவிய மடி மேல வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நான் அலறி அடிச்சுட்டு வெளியில வர்றாரு. அப்ப அந்த பக்தர் கேக்குறாரு, என்னாச்சு, என் மனைவி ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா இல்ல அடிச்சாங்களா அப்படி கேட்கும்போது, இல்ல நான் என்னோட எண்ணம் எவ்வளவு தவறானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஜெகநாதரே உங்ககிட்ட இருக்காரு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவரும் திருந்தி பெரிய பக்தர் ஆயிறார். இந்த மாதிரி பகவான் பல லீலைகளை நடத்தியிருக்கார் கலியுகத்துல கூட. சோ இப்படி நாம என்னைக்குமே வைஷ்ணவர்களை முகமன் கூறி வரவேற்க வேண்டும். இயலாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வருபவர்களை அவங்கள கை கூப்பியாவது வணங்கணும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட, ஒரு குடிசை இருந்தாலும் கூட அவங்களுக்கு உட்கார்றதுக்கு வசதி பண்ணி தரணும். இப்படி தமக்கு ஏற்ற வகையில வரவேற்பது, அதிதி தேவோ பவ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வைஷ்ணவர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நம்ம எப்பவுமே
இந்த இத வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டத் மேம் பிரபு. ஹரே கிருஷ்ண தண்டவத் பிரபு. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா.